ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கம். இன்று 10 ஆகஸ்ட் மாதம் 2015 திங்கட்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். புலிகளுக்கு நிதி வழங்கவில்லையா, மஹிந்தவினால் நிரூபிக்க முடியுமா, சம்பிக்க ரணவக்க சவால் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இந்த நாட்டில் ஜனநாயகம் பலப்படுத்தப்பட்டிருப்பதை போன்று நாட்டின் தேசிய பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. புலிக்கதைகளை கூறி நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கவே மஹிந்த முயற்சிக்கின்றார். ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளரும் அமைச்சருமான சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். மஹிந்தவை விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்து அவர்களை பலப்படுத்தினார். இல்லை என நிரூபிக்க முடியுமானால் மஹிந்த என்னுடன் நேரடி விவாதத்திற்கு வர வேண்டும் எனவும் அவர் சவால் விடுத்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, கைது செய்யப்படுவதை தடுக்க முயன்ற நபர் உயிரிழப்பு, கிராண்ட் பாஸில் பெரும் கலேபரம், போலீசாருக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்டேஷன் வீதி பகுதியில் நேற்று முற்பகல் போலீசாரின் சுற்றுவளைப்பொன்றை தொடர்ந்து பெரும் கலேபரம் ஏற்பட்டது. ஹெரோயுடன் பெண்ணொருவரை கைது செய்து அழைத்து செல்ல முயன்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரண்ட மக்களின் 65 வயதான நபரொருவர் கீழே விழுந்து உயிரிழந்ததை அடுத்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. நேற்று முற்பகல் 11 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து ஒன்று கூடிய பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் பலாமரச்சந்தி, ஒருகொடவத்த ஆகிய பிரதேசங்களுக்கு இடையிலான பிரதான பாதையை இடைமறித்து டயர்களை எரித்தும் போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டனர். இதனால் அப்பிரதேசம் பெரும் பதற்றத்துடன் காணப்பட்டது. வாகன போக்குவரத்து சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக முற்றாக ஸ்தம்பிதமடைந்தது. போலீசாருக்கு எதிராக தொடர்ந்தும் அங்குள்ள மக்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்ததால் பதற்ற நிலை நீடித்தது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, சேனல் 4 வெளியிட்ட ஆவணம் 100% உண்மையானது, கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து கசிந்துள்ளதாக கூறப்படும் சேனல் 4 ஊடகவியலாளர் கெலும் மெக்ரேயினால் வெளிக்காட்டப்பட்டிருக்கும் ஆவணம் 100% உண்மையானது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட வேட்பாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இறுதி யுத்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பாக எந்த வடிவிலான உள்ளக விசாரணையும் ஏற்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்வேலியில் அமைந்துள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரனின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் அவர் இது தொடர்பாக தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தின் அறிக்கையொன்று கசிந்துள்ளதாகவும் சேனல் 4 ஊடகவியலாளர் கெலும் மெக்ரே இது தொடர்பான சில தகவல்களை சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, 2 சிவிலியன் உட்பட 43 இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக ஐநா அறிக்கை, காப்பாற்றும் வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிறார் விமல் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களான லசந்த விக்ரமதுங்க, பிரதீப் ஹெக்னெலிகொட ஆகியோரது கொலையுடன் தொடர்புடைய முக்கிய சூத்திரதாரி தற்போது அமைச்சரவையிலேயே அங்கம் வகிக்கிறார். அவரது பெயரை குறிப்பிட முடியாது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். ஐநாவின் விசாரணை அறிக்கையில் 2 சிவில் பிரதிநிதிகளும் 43 இராணுவ அதிகாரிகளும் தவறிழைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நோர்வேயின் ஹெரிக்கெஹாம் தகவல் வெளியிட்டுள்ளார். எனவே முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் உட்பட இராணுவ அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டுமானால் தேர்தலில் மஹிந்தவை பிரதமராக்கும் வகையில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என அவர் கோரினார். கொழும்பு ஜே ஹில்டன் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, புலிகளுக்கு நிதி வழங்கியிருந்தால் 3 வருடங்களில் முடிக்க முடியுமா, 117 ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைப்போம் என்கிறார் மஹிந்த என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் நாம் 117 ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபி ஆகிய கட்சிகளுடன் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கம் அமைக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறியதிலிருந்து அவர்கள் பெரும்பான்மையை பெறப்போவதில்லை என்று ஏற்றுக்கொண்டமை நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதியும் மக்கள் சுதந்திர முன்னணியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, புதிய அரசும் தீர்வை வழங்காவிடின் சர்வதேசத்திடம் கோருவோம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
இன பிரச்சினைக்கான தீர்வு குறித்து ஆட்சிக்கு வருகிற எந்த அரசுடனும் பேசுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயார். ஆனால் இந்த இரண்டு தரப்பினர்களும் சம்மதிக்காத போது மீண்டும் சர்வதேசத்திடம் சென்று தீர்வை கோருவோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட வேட்பாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் உடன்படிக்கை இருப்பதாக மஹிந்த தரப்பினர் முன்வைத்து வருகிற இனவாத கருத்துக்களையும் மறுத்துள்ள சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிங்கள மக்கள் மத்தியில் வாக்குகளை பெறுவதற்காகவே மஹிந்த இனவாதத்தை தூண்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கும் போது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட சமஷ்டி படை மூலம் இன பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றது. ஆனால் இது தொடர்பாக சிங்கள மக்கள் மத்தியில் தவறானதும் பொய்யானதுமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னைய ஜனாதிபதியை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையே கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது என்றும், இந்த கூட்டு ஒப்பந்தத்தினால் நாடு பிளவுபட போகின்றது என்றும், இப்போது இனவாத கருத்துக்களை மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்றும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாக, இரவோடு இரவாக போடப்பட்ட பெயர்கள் அகற்றப்பட்டது. கல்முனை நகர் மத்தியிலுள்ள தனியார் பஸ் நிலையத்தினூடாக கல்முனை பொது சந்தைக்கு செல்லும் பாதை முதலியார் காரியப்பர் வீதி என பெயரிடப்பட்டுள்ளதை எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட முதன்மை வேட்பாளர் உட்பட பலர் செய்த புகாரை அடுத்து அப்பெயர்கள் அகற்றப்பட்டது. கல்முனை தனியார் பஸ் நிலையத்திற்கு அருகே இரவோடு இரவாக பெயர் பலகை ஒன்று இடப்பட்டு அதற்கு முதலியார் காரியப்பர் வீதி எனவும் பெயரிடப்பட்டிருந்தது. இதனை அறிந்து அவ்விடத்திற்கு விரைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாவட்ட முதன்மை வேட்பாளர் ஹென்றி மகேந்திரன் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்து போலீசாரில் முறைப்பாடு மேற்கொண்டதுடன் இது தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் தெரிவித்து தேர்தல் ஆணையாளரிடமும் முறைப்பாடு செய்தார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, யுத்த வெற்றியில் எனக்கும் பங்கு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தில் வெற்றி பெற்ற அடிப்படையில் வாக்காளர்கள் சிலர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வாக்களிப்பதன் நியாயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க கேள்வி எழுப்பியுள்ளார். குருநாகலில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய திருமதி குமாரதுங்க, யுத்தத்தில் வெற்றி பெற்றதற்காக மக்கள் ராஜபக்ஷவிற்கு வாக்களிப்பதாக இருந்தால் அவர்கள் தனக்கும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கும் வாக்களிப்பது அவசியம் எனவும், ஏனெனில் தாங்களும் யுத்த வெற்றியில் பங்களிப்பை கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, 117 ஆசனங்களை பெற்று கைப்பற்றுவோம் மஹிந்த நம்பிக்கை என்ற செய்தி இன்றைய கட்டமிடப்பட்ட செய்தியாக சுடரொளி பத்திரிகையில் வெளியாகியுள்ளது. இது குறித்ததான செய்தியை நாம் ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். இனி அடுத்த செய்தியாக, தாஜுதீனின் ஜனாசாவை தோண்டுவது ஹராமா என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ரகர் வீரர் வசீம் தாஜுதீனின் ஜனாசாவை தோண்டி எடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஹராம் என ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் டிலான் பெரேரா தெரிவித்திருந்த கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை என தெரிவித்த மௌலவி அப்துர் ரஹ்மான் இதற்கான அனுமதி இஸ்லாத்தில் உள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி அடுத்த செய்தியாக, தேர்தல் விதிமீறல்கள் பற்றி 1199 முறைப்பாடுகள் பதிவு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்ட மீறல்கள் குறித்து 1199 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என்று தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, 1 கோடிக்கும் அதிகமான பெறுமதியுடைய மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சென்னை நகரிலிருந்து கருத்தடை மாத்திரைகள் மற்றும் மன நோயாளர்களுக்கு வழங்கப்படும் மாத்திரைகளுடன் ஒருவர் கட்டுநாயக்க விமானத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் பயணப்பொதியிலிருந்து 6800 கருத்தடை மாத்திரைகளும் 1,64,465 மனநோயாளர்களுக்கு வழங்கப்படும் மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இனி அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, நான் ஆட்சிக்கு வந்தால் தாஜுதீன் மரணம் தொடர்பில் விசாரணை நடத்துவேன் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் மஹிந்த சகாக்களும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் 3 பிரபல ரக்பி வீரரை கொலை செய்ததாக செய்திகள் வெளிவந்துள்ள நிலையில் குருநாகல் மாவட்ட வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக, கூட்டமைப்பு ஆதரவாளர்கள் மீது நேற்று சரமாரியாக தாக்குதல், நீர்வேலியில் சம்பவம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர் ஒருவர் மீது நேற்றிரவு இனம் தெரியாதோர்
கண்மூடித்தனமாக தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். நீர்வேலி கரந்தனில் நேற்று நடத்தப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பரப்புரை கூட்டத்தில் ஒழுங்கமைத்தவர் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக கோத்தா பெசில் மோதல் சிக்கி தவிக்கும் மஹிந்த என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேசிய விஞ்ஞாபன வரைவு தொடர்பில் ஏற்பட்ட கருத்து முறைப்பாட்டால் பெசில் ராஜபக்ஷ தேர்வு களத்தை விட்டு ஒதுங்கியுள்ளார் என்றும் அதனால் மஹிந்தவின் பிரதமர் கனவு இன்னும் சந்தேகத்துக்குள்ளாகியுள்ளது என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஜனாதிபதியுடன் இணைந்து ரணிலுக்கு எதிராக போர், மஹிந்த சூளுரை என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு சவால் விடுக்கும் உத்தேசம் கிடையாது. அவருடன் இணைந்து பிரதமர் ரணிலுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்ற செய்தி முதற்பக்க செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எனது ஒரே பிரதிவாதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே ஆகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு சவால் விடுக்க தயாரில்லை என்று தெரிவித்துள்ளார் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் கண்ணோட்டங்களை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளின் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.